10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.10ல் 1வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின்படி ஏ மற்றும் பி என்ற மிகை முழுக்களுக்கு தனித்த மிகை முழுக்கள் Q மற்றும் R A = BQ + R என்றவாறு அமையுமானால் இங்கு R ஆனது R is greater than 1 less than B. ஆவன்னா R is greater than 0 less than B. ஈனா R is greater than or equal to 0 less than B. ஈன்னா R is greater than 0 less than or equal to B. அதாவது ஏபிங்கிறது மிகை முழுக்கள், சரியா? அதுக்கு QRங்கிறதும் மிகை முழுக்கள் தான் கொடுத்துட்டாங்க. A = BQ + R யூக்ளிடின் வகுத்தல் விதிப்படி அமையும்னா R எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிப்போமாப்பா? தீர்வு யூக்ளிடின் வகுத்தல் விதி A = BQ + R. நம்ம இங்கே சில எண்களை 3ஆல் வகுத்து பார்க்கலாம், சரியா? ஃபஸ்ட்டு ஏல 3ஆல் வகுத்து பார்க்கலாம். ஈர் 3 6 மிச்சம் 1. அப்படின்னா யூக்ளிடின் வகுத்தல் விதியில் எப்படிப்பா எழுதலாம்? 7 = 3 × 2 + 1, சரியா? அதுக்கடுத்து 6 3ஆல் வகுத்து பார்க்கலாம். ஈர் 3 6 மிச்சம் 0. அப்போ யூக்ளிடின் வகுத்தல் விதிப்படி எப்படி எழுதலாம்? 6 = 3 × 2 + 0. அடுத்து 8 3ஆல் வகுத்து பார்க்கலாம். ஈர் 3 6 மிச்சம் 2. யூக்ளிடின் வகுத்தல் விதிப்படி எப்படி எழுதலாம்ப்பா? 8 = 3 × 2 + 2. அதே மாதிரி 9 3ஆல் வகுத்து பார்த்தோம்னா மிச்சம் 0 கிடைக்கும், சரியா? அடுத்து 5 3ஆல் வகுத்து பார்த்தோம்னா மிச்சம் 2 கிடைக்கும், சரியா? இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுப்பா? எந்த நம்பரையும் 3ஆல் வகுத்தோம்னா மீதி 0 1 2 இதுதான் கிடைக்கும், சரியா? அப்போ R = 0 1 2 இதில் ஏதாவது ஒரு நம்பர் மீதியாக கிடைக்கும், சரியாப்பா? அப்படின்னா R is greater than or equal to 0 less than B, சரியா? அதாவது ஆரோட மதிப்பு 0லேருந்து இருக்கும், ஆனால் பியோட மதிப்புக்கு குறைவாக இருக்கும், சரியாப்பா? இது எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த ஈனால இருக்குது பாருங்க. R is greater than or equal to 0 less than B. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர், சரியாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.